வார விடுமுறை தினமான இன்று குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரஞ்சித். இப்ப குற்றாலம் பகுதியில் அருவிகளில் நீராட மக்கள் அதிகமாக வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக போதுமா. அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே தற்போது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது கணிசமாக அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, சிற்றருவி, புலியருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது தண்ணீரானது சீராக கொட்டி வரும் நிலையில் சீராக கொட்டி வரும் தண்ணீரில் ஆனந்த குளியல் போடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது கணிசமாக அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகி உள்ளனர். குறிப்பாக பழைய குற்றால அருவியில் மட்டும் தற்போது வரை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள மற்ற அருவிகளான அதாவது குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட 4 அருவிகளில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது கணிசமாக அதிகரித்து காணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரஞ்சித்.